ஒரு பொண்ணை ஏமாத்தி இப்படி கர்ப்பமாக்குனதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் முடியும். வேற என்ன பண்ண சொல்ற? இங்க பாருங்க, இந்த விஷயத்துல உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, எனக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா எப்படியாவது இந்த குழந்தைய கலைச்சிடலாம். ஐயோ ஐயோ ஐயோ. குழந்தைய கலைக்கணுமா? எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்ற நீ? நீ அழத ஸ்வேதா. நீ எதுக்காக குழந்தைய கலைக்கணும்? இந்த ஆள் முன்னாடியே குழந்தைய பெத்து நீ வந்து அப்பான்னு இந்த உலகத்துக்கு சொல்லு. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்றது சாதாரண விஷயமா உனக்கு? அதுவும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு எப்படி லீகலா பண்ண முடியும்? இவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுவியா? ஐயோ, தயவு செஞ்சு என்ன இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் நீங்களே பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன். என்ன 5-10 குத்து கணக்கு முடிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பண்றேன். பணம் தருவீங்கன்னா எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இல்லீகலா அபார்ஷன் பண்ணுனா எப்படி ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். உன்னால கொடுக்க முடியுமா? தரேன், நான் தரேன். இங்க பார், 5 லட்சம் ரூபாய் தோராயமா சொல்றதுதான். டாக்டரை பார்த்துட்டு எவ்வளவு செலவாகிறத பொறுத்து இன்னும் தேவைப்பட்டா கேட்பேன். சரி, இப்போதைக்கு 5 லட்சம் ரூபா தான் இருக்கு, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா அந்த 5 லட்சமும் எனக்கு இன்னைக்கே வேணும். இன்னைக்கே எப்படிங்க முடியும்? எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. 2 நாளா? டைம் கேட்டு அப்படியே இழுத்தடிச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. நான் கொடுக்கறேன்னு சொன்னா கொடுத்துருவேன், என்ன நம்புங்க. சரி, 2 நாள்ல உன் பணம் மட்டும் வரல, உன் ஆபீஸ்க்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணி இந்த விஷயத்தை பிரஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவேன். ஐயோ ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. இது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இந்த பார், எதை வேணாலும் நான் மன்னிச்சிடுவேன். திரும்ப திரும்ப தெரியாம நடந்துச்சு மட்டும் சொல்லாத.